வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். 13வது அதிகாரம் அந்த 8வது வசனத்துல வாசிக்கும் போது பேதுரு இயேசுவை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றான். ஆமா, அவர் சொன்ன வார்த்தை, நான் உன் காலை கழுவுறேன்னா என்கிட்ட உனக்கு பங்கே இல்லை. அப்ப கர்த்தரிடத்துல நமக்கு பங்கு வேணும். பங்கு வேணும்னா நம்மிடத்துல வெளிப்பட வேண்டியது தாழ்மை. தாழ்மை வெளிப்பட்டால் பங்கு நமக்கு உண்டா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கிடைக்கிறவராக இருக்கிறார். அதை வாசிக்கும் போது அந்த எல்லாமே கால்களையும் கழுவி வரும்போது, அவருடைய கால்களை கழுவ தொடங்கும் போது, அந்தவரை என் காலத்தில் கழுவவே கூடாது என்று சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது, எல்லாவற்றையும் பேருவான் பேசுகிறத நம்ம வாசிக்கும் போது கடவுளுடைய எந்த இடமா இருந்தாலும் சரி, சீசர்கள் எல்லாரும் பேசுகிறத விட பேதர் தான் எல்லாவற்றிற்கும் பேசுவாங்க. ஆண்டவரே, இது என் கால்களை கழுவக்கூடாது. அவனுக்கு இருந்தது என்னை நடத்துகிற அவர். அவர் பெரியவரா இருக்கலாம், பெரியவர். வயசுல மூத்தது யார் தான்? வயசுல மூத்தது யார் தான்? பேதுரு. பேதுரு வயசுல மூத்தவர். ஏசு வயசுல சின்னவர் தான். அவர் என்னை நடத்துகிறவர். அவர் எனக்கு முதலாளி மாதிரி. அவருடைய சீசன் தான். எனக்கு அவர் குரு, அவருக்கு நான் சீசன். அப்படி சீசனா இருக்கிற என் காலை நீர் கழுவக்கூடாது அவன் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, குருவா இருக்கிற நான் அவன் காலை கழுவணும். இல்லையா? அதனாலதான் கடைசியும் சொல்லுவா, ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே, 16வது வசனத்துல, ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள் என்றார். கழுவீர்கள் என்றார். அப்போ மக்களிடத்துல பங்கு வேணும்னா நம்மளுக்குள்ளே தாழ்மை உண்டாகணும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு அப்ப நிறைய பங்கு வேணும். எப்படி தெரியுமா? என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட சேர்த்து கழுவும். அந்த கேட்கிற வார்த்தை கொஞ்சம் அதிக பிரசங்கிதான். பேதுரு கொஞ்சம் அதிக பிரசங்கிதாங்க. அவன் கேட்கிற வார்த்தை, அப்போ அவரிடத்துல பங்கு என்று சொன்ன உடனே ஆண்டவரிடத்துல எனக்கு அதிக பங்கு வேணும் என்று சொல்கிற அந்த வாஞ்சை யாருக்குள்ள இருந்தது? பேதுருக்குள்ள. பேதுருக்குள்ள இருந்து, பேதுருக்குள்ள இருந்ததுனால, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கையை என் தலையும் கூட சேர்த்து கழுவுன்னு கேட்கிறான். என் தலையை என் கையை சேர்த்து கழுவும். அப்ப எனக்கு 3 பங்கு கிடைக்குமே. அப்ப ஆண்டவரிடத்துல பங்கு பெறுவதற்கு ஒரு வாஞ்சை வேணும். ஆண்டவரிடத்துல பங்கு பெற ஒரு வாஞ்சை வேணும். ஆண்டவரே, நீரே என் பங்கா இருக்கிறேன், நீரே என் சுதந்திரமா இருக்கிறேன், இடத்துல எனக்கு ஒரு பங்கை வைச்சிருக்கிறேன். அந்த பங்கை அனுபவிக்க வேண்டுமானால், அந்த பங்கை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் முதல்ல நமக்குள்ளே உண்டாக வேண்டியது தாழ்மை. அல்லேலூயா. மனுஷகுமாரன் எல்லாரையும் பார்க்கணும் தன்னை தாழ்த்தினார், தன்னை முழுமையாக்கினார். அதனாலதான் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்று நம்ம வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் தன்னை தாழ்த்தினதுனால பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை உயர்த்தினார். அப்போ உயர்த்தப்படணும்னா நம்மை தாழ்த்த, நம்மை ஆண்டு சமுத்திரம் ஒப்பு கொடுக்கணும்னா ஆண்டவர் நமக்கு பங்காக இருந்து நம்மை நேர்த்தியான இடத்துல உயர்த்தி வைத்து ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுருல வாசிக்கும் போது 1 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம் நம்முடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 பேதுரு 1வது அதிகாரம் நம்முடைய 4வது வசனத்துல வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். இச்சையினால் 1:4 சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அதை வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பணும். கேடு நமக்கு முன்பா இருக்கிறது. கேட்டுக்கான வழிகள் அநேகம் இந்த உலகத்துல இருக்கிறது. அதுல முதல்ல உண்டாக்குகிறது என்ன தெரியுமா? இச்சை. இச்சை.
ஆமா, பூமியில இருந்த முதல் பாவமே இச்சைதான். முதல்ல யாருக்கு வந்து தெரியுமா? லூசிபருக்கு. லூசிபர் என்ன தெரியுமா? ஆண்டவர் பெரிய சிங்காசனத்தின் மேல உயர வீற்றிருக்கிறார். நான் இந்த பூமியில தான் இருக்கிறேன். பூமி அப்போ அழகுலதா இருந்து பயங்கரத்தா இருந்து. அதுதான் முதல்ல இது எதேன் தோட்டம். எதேன் தோட்டத்தை போலதான் அந்த பழைய பூமி காணப்பட்டது. பழைய பூமி காணப்பட்டது. அந்த பழைய பூமியை போல ஒன்ன உருவாக்கி தனியா வச்சிருந்தாரு. ஏதேன் தோட்டத்தை வச்சுதான் மனுஷனை மகிமையா உருவாக்கி வச்சாரு. அவன் நல்லா இருந்தா அதே போல இந்த பூமி முழுவதையும் ஆக்கிடலாம். அந்த ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த இடத்துலையும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுனால, அது எதனாலதான்? இச்சையினால்தான். பழத்தை பறிச்சு சாப்பிட்டதுனால என் மகிமை இழந்ததான் அங்கிருந்து வெளியே தள்ளப்பட்டான். எங்க? இந்த பூமியில. அதே லோயா. அங்க மட்டும் நல்லா இருந்திருந்தான்னா இந்த பூமி முழுசும் எப்படி இருந்தது தெரியுமா? ஏதேன் தோட்டம் போல, பழைய பூமி போல. லூசிபருக்கு அந்த பூமியை போல இது இருக்குதே. நான் வாழ்ந்த இடத்தை போல இது இருக்குதே. இந்த இடத்துல மனுஷனை வாழ விடக்கூடாது என்று சொல்லிதான் எப்படியாகிற மனுஷனை இந்த ஏதேன் தோட்டம் வெளில தளர்ந்து பாம்பை போல வந்து அவளுடைய இருதயத்தை வஞ்சித்து இச்சையை உள்ள வச்சுட்டான். அவளுக்கு உள்ள வந்ததும் இச்சைதான். அவருடைய சிங்காசனத்துக்கு மேல நான் ஏறி அங்க ஒரு வாசஸ்தலத்தை வைக்கிறேன். அப்படி இச்சை கொண்டவனாக மேல ஏறினாலும் ஏறும் போதே வெட்டி ஆண்டு. ஆமா, இச்சை வந்தது. வெட்டிக்கிற போட்டேன். வெட்டிக்கிற போடும்போது இந்த பூமியில அவன் வந்துடக்கூடாதுன்னு இந்த பூமியை தண்ணீரால மூடினான். தண்ணீரால மூடினான். மூடுறதுனாலதான் அவன் பூமிக்கு வர முடியாம மேலேயே நின்றான். அதனாலதான் வான மண்டலங்களில் உள்ள வல்லாத ஆவியின் சேனைன்னு பெயர் வந்து. ஆமா, அடுத்து ஆதியாகமத்தை வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். ஆக பூமி முழுவதும் எதுக்காகதான் இருந்து தண்ணியாலதான் மூடிகிறது. ஆமா, ஜலத்துக்கு இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தான். ஏன்னா இதுக்கு உள்ள பிசாசு வந்துடக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அதனால பூமி முழுவதும் காணப்பட்டது. ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கிறது என்றார். மேல கொஞ்சம் ஜலம் போச்சு, கீழே கொஞ்சம் ஜலம் வந்து, அப்படின்னா தண்ணி கொஞ்சம் மேல போச்சு, கொஞ்சம் கீழே வந்து. அப்படி ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார். இடத்தை இடங்க ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கினார். அந்த ஆகாய விரிவுக்கு உள்ளதான் அடுத்த பூமி இருந்தது. அந்த பூமிக்கு உள்ள இருந்த கொஞ்சம் தண்ணிய ஒரு சனத்துக்கு போகட்டும் கட்டளையிட்டார். அதெல்லாம் ஒரு சனத்துக்கு போச்சு. மற்ற கொஞ்சம் இடம் நிலமாய் மாறினது. அந்த இடத்தான் ஆதாமை ஏவாளை வைத்து பண்படுத்த வைத்தார். அல்லேலூயா. நம்ம அடுத்த நோவாவின் காலத்துல ஜலத்திலிருந்து ஜலம் பிரியட்டும் சொல்லி மேல கொஞ்சம் ஜலத்தை வச்சிருந்தாரு. இந்த ஜலத்தை வாழ்ந்து விட்டாரு. வானத்தின் மதகுகள் திறந்தது. அப்போது பூமி முழுவதும் 40 நாள் மழை பெஞ்சுன்னா பூமி ஒண்ணு நிரம்பாது. பூமி நிரம்பாது. நிரம்பதுக்கு அந்த ஏற்கனவே வச்சிருந்த தண்ணியை திறந்து விடணும். திறந்து விட்டாரு. திறந்து விட்ட உடனே பூமியில முன்னாலே அந்த லூசிபர் இருந்த நேரத்துல லூசிபர் இந்த பூமியில வராம எப்படி அந்த பூமியை மூடினாரோ அதே போல மறுபடியும் தண்ணீரால மூடினார். மறுபடியும் தண்ணீரால மூடினால மேல நடந்து பூமியில ஒரு மனுஷன் இல்லாதபடிக்கு எல்லாம் செத்தார். ஒன்றும் உயிரோடது, எல்லாம் அழிந்து போனது. எல்லாம் அழிந்து போனது. எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் எழுந்து போனது. அப்போ கர்த்தரிடத்துல பங்கு வரணும்னா நம்மை பங்கு பெற முடியாத அளவுக்கு தடை செய்கிறது முதல்ல உள்ள பாவம் தெரியுமா? இச்சை. இச்சை இச்சை நம்மை விட்டு மாறணும். அதாவது வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் ஆகும் பொருட்டு அடுத்து மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மேன்மையான பங்கையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பங்கை பெற்றுக்கொள்ள பத்திரவர்களாய் ஓடுவோமானால் ஆண்டவர் நம்முடைய கூட நம்மை பெருக செய்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. 119வது சங்கீதத்துல 119வது சங்கீதத்தினுடைய 57 வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். 119 அந்த 57வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனத்தை கைக்கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீரே என் பங்கு, அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எனக்கு பூமியில பங்கு கிடக்கு, எனக்கு பூமியில சொத்து இருக்கு, நான் 3 ஏக்கர் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்லாதவர்கள் 3 சென்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி, 1 சென்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சரி. ஹல்லேலூயா. அது இல்ல, நமக்கு பங்கு, நம்முடைய பங்கு கர்த்தரிடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பங்கு கர்த்தரிடத்துல உண்டாகும். அதனாலதான் சங்கீதக்காரர்கள் தெளிவா சொல்லுகிற, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு பங்காய் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவனாய், நம்மை சம்பூர்ணமாக்குகிற தேவனாய், அவருடைய வசனத்தை கைக்கொள்ள ஒவ்வொரு உதவி செய்து நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பெற்றோர் பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைக்கு அநேக பங்கு உண்டாகிறது போல நாமும் நம்மை நடத்துகிற பரம பிதாவை நோக்கி பார்த்து அவர் வார்த்தையின்படி நாம் நடப்போமானால், அவருடைய வசனங்களை கைக்கொள்வோமானால் அவரிடத்திலே பங்கு கொள்ள அந்த உதவி செய்து நடத்துவார். அந்த பங்கு ஒரு நாளும் இழந்து போகாது. அந்த பங்கு ஒரு நாள் நம்மை விட்டு மாறி போகாது. அந்த பங்கை ஒருவர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பவே இந்த பூமியில கொஞ்சத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருந்தாலும் இந்த கொஞ்சத்தை காத்துக்கொள்ளணும். கொஞ்சம் பங்குதான் எனக்கு இருக்கு என்று சொல்லி இருந்தால் அந்த கொஞ்சம் பங்கை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நம்ம யூபிலி வருஷம் என்று சொல்லும் போது ஆண்டவர் வேதத்துல அந்த யூபிலி வருஷத்தை சொல்லியிருந்தார். ஜூபிலி என்று வரும்போது 50 வருடம் ஆனால் யூபிலி வருஷம் வரும். 50 வருடம் ஆனா யூபிலி வருஷம். அந்த யூபிலி வருஷத்தை ஆண்டவரை எப்படி சொன்னார் என்று பார்ப்போம்னா, 7 ஆண்டவர் பிடிப்பார். 7 நாள் 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் ஓய்வு இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்பவே தேவிகராகமத்துல அதெல்லாம் அப்படி தெளிவா இருக்கிறது. அதே போலதான் 6 வருஷம் வேலை செய்யணும், 7வது வருஷம் ஓய்ந்திருக்கும். 7வது வருஷம் ஓய்ந்திருக்கும். அப்போ ஓய்ந்திருக்கிறதுனா இந்த பூமியில வேலை செய்யக்கூடாது, பூமி ஓய்ந்திருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆண்டவர் கட்டளையா சொல்லியிருந்தார். அப்போ 7வது வருஷத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எல்லா விளைச்சலின் பலனையும் ரெட்டிப்பாய் கொடுப்பார். ரெட்டிப்பாய் கொடுக்கும்போ 7வது வருஷத்துக்கு உள்ளதை சேர்த்து வைப்பார்கள். 7வது வருஷம் சேர்த்து வைத்ததை 6வது வருஷத்துல சேர்த்து வைத்ததை எடுத்து 7வது வருஷமும் சாப்பிடுவார்கள். பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி அந்த 6 வருஷம் முடிச்சு 7வது வருஷம், அந்த 7 வருஷம் முடிச்சு அந்த அப்படி 7ஆம் ஆவணி 7 எத்தனை ஆகும்? 49. 7 பெருக்கல் 7 எத்தனை? 49. அப்படிதானே? அப்படி 7 வருஷம் அந்த 7 வருஷத்தை இப்படி கொண்டு வருவார். 7 7 49. அப்ப இந்த 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷம் வரும். அந்த 50வது வருஷத்துல நிறைய நன்மைகளை ஆண்டவர் சொல்லுவார். யூபிலி வருஷத்துல கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? எருசலேம் என்று சொல்லுகிறது. இப்போ நம்ம வைப்போம் இந்த சபை எருசலேம், சபை எருசலேம். எருசலேமுக்கு வெளியில நிறைய இடங்கள் இருக்கு. அப்படிதானே? அத பங்கை பற்றி சொல்லும்போ நமக்கு பாரம்பரியமான ஒரு பங்கு இருக்கு. அப்படிதானே? நம்ம அப்பா காலம், அப்பாடி அப்பா, அந்த அப்பாடி அப்பா, தாத்தா முட்டை, இப்படி நிறைய பங்கு வருகிறது. பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வருவோம். பங்களை எருசலேமுக்கு உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். இந்த ரெண்டையும் 2ஆய் பிரிப்பார். பிரிச்சு உள்ள இருக்கிறதுக்குள்ள பங்கை எப்படி பிரிப்பாருன்னா, ஒரு வருஷத்துல இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வந்து வேதனை வந்து, அப்போ இந்த உள்ள இருக்கிறத விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வித்தோம். வித்தத ஒரே வருஷத்துல நம்ம திரும்ப வாங்கி இருக்கணும். எதை?
நமக்கு உள்ள பாரம்பரியமா இருக்கிற உள்ள இருக்கிற பங்கு, அந்த பங்கை ஒரே வருஷத்துல திரும்ப வாங்கிடணும். வாங்காம இருந்தா அது நமக்கு கிடைக்காது. அது நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள யூபலி வருஷம் வந்துன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள 49வது வருஷம் நம்ம வாங்கி விற்கும், கஷ்டத்தினால விற்கும். 50வது வருஷத்துல நம்ம இத பைசா கொடுக்காமலே வாங்கிடலாம். புரியுதா? பைசா கொடுக்காமலே வாங்கிடலாம். ஆனா இந்த எருசலேமுக்கு வெளியில சொத்து கிடக்குது இல்லையா, அந்த சொத்தை எப்ப வித்தாலும் சரி 50வது வருஷம்னு ஒண்ணு நின்றுன்னா இந்த 50வது வருஷத்துல ஒரு பைசாயும் கொடுக்காம அது நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நமக்கே வந்து என்னடா இது குழப்பியது மாதிரி இருக்கிறது. அவன் எருசலேமுக்கு உள்ளே நாம் விட்ட பங்கு, நம்முடைய கையிலிருந்து போன பங்கை ஒரு வருஷத்துல திருப்பி எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளால பைசா கொடுத்து திருப்பி எடுக்கணும். அதே இது 49வது வருஷத்துல நம்ம வித்தோம்னா 50வது வருஷத்துல அது நமக்கு இலவசமாகவே கிடைக்கும். புரியுதா? எருசலேமுக்கு உள்ள உள்ளது இலவசமாகவே கிடைக்கும். அதுவே எருசலேமுக்கு வெளியில இருக்கிற பங்கு நம்ம 1வது வருஷத்துல வித்தாலும் சரி 50வது வருஷத்துல நம்ம திருப்பி எடுக்காம இருந்தாலும் நமக்கு பங்கு நமக்கு வந்தே ஆகும். ₹1 கொடுக்கணும். அதுதான் யூபிலி வருஷத்துல கிடைக்கிற நன்மை. அது ஆண்டவன் வச்சிருந்த எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல இது எனக்கு நான் 49 வருஷம் இதை வச்சிருக்கேன் சொல்லியிருந்தாலும் இது யாருடைய, அவரு கூட தானே, அவன் உணர்ந்து கடமா வாங்கியிருக்காரு. 49 வருஷமா நீ அதன் பலனை தின்னா இல்லையா, இது அவனுக்கு கொடுத்தேதான் ஆகணும்னு கொடுக்க வச்சிருப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய சட்டம். பாரம்பரியமா இருக்கிறத யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனாலதான் நாபால் இருந்தா இல்லையா, நாபால் ஆகாம் ராஜா அரண்மனையில இருந்து பார்க்கும்போது நாபாலுடைய திராட்சை தோட்டம் இருந்தா அதான் கீரை தோட்டமா மாத்தணும்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனேயே தரமாட்டேன், இது என் பரம்பரை சொத்து, என் பிதாக்களுடைய பங்கு, இதை நான் தரமாட்டேன்னு சொன்ன உடனேயே சதிய ஆலோசனை பண்ணி அவனை கொண்டு போய் அவன் ஊர்ல வைத்து பொய் சாட்சிகளை சொல்ல வைத்து ராஜாவுக்கு விரோதமாய் பேசினான், தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தைகளை சொன்னான் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அவன் ரத்தம் எங்க சிந்தினதோ அதே இடத்துல மறு வருஷத்துல ஆகாவுடைய ரத்தமும் சிந்துகிறது. ஆகாவுடைய ரத்தமும் சிந்துறது, அதை நாய்கள் நக்குறது. ஆண்டவர் பழி வாங்கிறார். ஏன் தெரியுமா? பரம்பரை சுத்த கணவனுக்கு நீ எடுத்தது அதான் எடுத்துக்கொண்டான். அவனை கொண்ட உடனே இது நீ எதற்குறான்னு அதை எடுத்துக்கொண்டு அதுல விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணி அதை தின்னவச்சுதான். நீ உடனே நான் தின்னுவேன், என்ன செஞ்சாலும் சரி ஒரே வருஷத்துல அவரை கொட்டி போட்டவன் கொட்டி போட்டான். அப்போ எருசலேமுக்கு உள்ள இருந்து போகிறது ஒன்றை கூட மற்றவன் எடுத்துக் கொள்வதற்கோ, வழியிருந்து போகிறது ஒன்றை கூட மற்றவன் எடுத்துக்கொண்டு போவதற்கும் அந்த விடமாட்டவன். அதை ஏதோ விடமாட்டான். யூபிலி வருஷம்னு ஒண்ணு இருக்கும். அந்த வருஷத்துல நமக்குள்ள பங்கு, நமக்குள்ள சுதந்திரத்தை எந்த கிளையும் செலுத்தாமல் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே எப்போ எனக்குள்ள யூபிலி வருஷம் வரணும்னு காத்து இருக்கணும். எங்க காக்கிறதுக்கு நமக்கு பொறுமையா இருக்கு இல்லையா? ஆமா, காத்திருக்கணும். காத்து இருந்தா இந்த பங்கை நம்ம பெற்றுக்கொள்வது. தேவிய ராகத்துல இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம். அப்ப நம்முடைய பங்கு நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பங்கை இழந்து போகாதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோட கூட இருந்து நமக்கு பங்காய் நம்மை பலப்படுத்துகிறதை நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய சரீரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பங்கு பெற வேண்டிய ஒரே சரீரம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமா, அது எது?
எது என்றால் கிறிஸ்துவின் சரீரம், இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரத்துல நாம் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கணும். இப்போ அப்பம் ஒன்னா இருக்கு, அப்படிதானே? பல அப்பம் இல்ல, ஒரே அப்பம். ஒரே அப்பத்தில் புசித்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்து சொல்லும் போது ஒரே அப்பம் ஒரே சரீரம். அந்த சரீர அப்பத்தை நாம பங்கு கொள்ளும் போது பிச்சு பிச்சு பங்கு கொள்ளலாம். ஆனாலும் எதிலிருந்துதான் பங்கு பெறுகிறோம்? ஒரே அப்பத்திலிருந்து. அதனாலதான் நான் வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும், நாம் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடியினாலே அநேகரா இருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் உள்ளவர்களா இருக்கிறோம். இதுக்கு இதை ஏன் சொல்லணும்? இதை ஏன் சொல்லணும்? ஒரே அப்பத்தை நம்ம புசித்ததுனாலே ஒரே சரீரமாய் இருக்கணும். சபை என்று சொல்லுகிறது பல சரீரம் அல்ல, ஒரே சரீரம். எனக்கு கஷ்டம் வருது, அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, அப்படி அல்ல. துண்டு வரண்ட ஒரு நகத்துல ஒரு வலி வந்துட்டான், இந்த கைய வச்சே வேலை செய்ய கஷ்டமா இருக்கும், அப்படிதானே? அந்த கை இருக்கு, இந்த உடம்புக்கும் கஷ்டம்தான், வலிக்கும், தாங்க முடியாது, வலிக்கமாச்சு. அப்போ ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலும் சரி, முழு சரீரத்துக்கும் அது கேடாக தான் இருக்கு, வலியாக தான் இருக்கு, அப்படிதானே? வலியாக தான் இருக்குது. அப்போ நம்முடைய சபையா இருந்தாலும் எல்லாரும் ஒரே சரீரமாக காணப்படும். ஏன்னா ஒரே அப்பத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரே அப்பம் எதென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவோட பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு உள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. நமக்குள்ள நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லி இருக்கிற அந்த ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே சரீரம் உள்ளவர்களாய் ஒரே மனதோடு ஒற்றுமையோடு காணப்படுவோம். நம்மிலே பங்காய் மாறுவார். அதே இல்லைன்னா பாத்திரவான்களாய் அவருடைய சரீரத்திலையும் அப்பத்திலையும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அடுத்த 11வது அதிகாரத்துல வாசிக்கும் போது கழுவ முடியும். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினார். இது 11வது அதிகாரம் 29-30 வாசிக்கும் போது, ஏனெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் தன்னுடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாதபடினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பதவியினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆமா, தேவையில்லாத மரணங்கள், தேவையில்லாத வியாதிகள், எதிர்பாராத சுகவீனங்கள் இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? சரீரத்திலே பங்கு பெறுகிறோம், இயேசுவின் சரீரத்திலே பங்கு பெறுகிறோம். ஆனால் நமக்கு உள்ளே பங்கு பெற்ற நமக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. பங்கு பெற்ற நமக்குள்ளே ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு விரோதமாய் கர்த்தருடைய பட்டயத்தை நீட்டுகிறதுக்கு சமம். நம்ம ஐக்கியமா இருந்தாதான் அவர் நமக்குள்ளே பங்காய் மாறுவார். நாம் ஐக்கியமாய் இல்லாமல் இருந்தால் அவர் நம்மளுடைய பங்காய் மாற முடியாது. அதனாலதான் இதையும் வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடினாலே அநேகர் ஆகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரவுமாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்திலே பங்கு உண்டாகும், கர்த்தரிடத்திலே ஐக்கியம் உண்டாகும். சரீரமாய் இருக்கிற சபையா இருக்கிற நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்தோடு பணிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்மிலேயே பெரிய காரியங்களை செய்து நடத்துவார். வாசிப்பது எபிரேயர் 3வது அதிகாரம், எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். எபிரேயர் 3வது அதிகாரம் அந்த 14வது வசனத்துல வாசிக்கும் போது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நமக்குள்ள வேண்டியது, ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கையில முடிவு வரையும் பற்றி கொண்டவர்களாய் இருக்கும். ஆரம்பத்திலே
நாம் ஒரு பங்கை பெற்றிருந்தோம். எந்த பங்கு தெரியுமா? பரம ஈவை ருசி பார்த்து அதன் பலனை மறுதலியாதவர்களால் கர்த்தரிடத்துல பூர்ணமான பங்கு நமக்கு உண்டாயிருந்தது. அந்த பங்கை நாம் இழந்து போனவர்களாய் காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்மை தள்ளி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது கருத முடியும், நாம் ஆண்டவரிடத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்கணும். அப்பந்தான் கிறிஸ்துவின் இடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கொண்ட நம்பிக்கை என்ன? எனக்கு அவர் சகலவற்றையும் செய்வார், அவர் தருவார், அவர் பார்த்துக் கொள்வார். இயேசுவை மட்டும் பார்த்துதான் நான் இங்க வந்திருக்கிறேன், ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இயேசுவை பார்த்துதான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இயேசுவை பார்த்துதான் நான் ஆராதிக்கிறேன். எல்லாம் ஆரம்பத்துல வந்திருக்கிறான். அந்த அன்பு உண்டாக இருக்கிறான். ஆனா வர 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 நான் மாறி மனுஷனை பார்க்க தொடங்கி, மனுஷன் அவனே அப்படி செய்கிறான், அப்ப எனக்கு இப்படி இருந்தா என்ன? இப்படி மாறுகிறோம், இப்படி மாறுகிறோம். இந்த மாற்றம் நமக்கு வரக்கூடாது. லேலோயா, லேலோயா. ஆமா, இந்த மாற்றம் நமக்கு வரக்கூடாது. சத்தியம். இந்த மாற்றம் நமக்கு வரக்கூடாது. என்ன மாற்றம்? என்ன மாற்றம் தெரியுமா? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கைய முடிவு இருந்தோம். அவர் தான் எனக்கு, அவர் தான் என்னை நடத்துவார். நான் அவரை பார்த்துதான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், இருக்கிறேன், அவரை பார்த்துதான் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். எனக்கு ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வந்தால் கிறிஸ்துவோட கூட பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சுட்டு வழியில போகிறவர்களை வருகிறவர்கள் எல்லாரையும் பார்த்து பின்வாங்கி போயிடக்கூடாது. நமக்குள்ள பிரதிபலன் பரலோகத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள பிரதிபலன் பரலோகத்துல இருக்கிறது. நமக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு கொடுக்கிறது. சிறப்பான நேர்த்தியான பங்கு நமக்கு அந்த வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொண்டவர்களா இருப்போம்னா, அதை அறிந்து கொண்டவர்களா இருப்போம்னா இடத்துல பங்கு கொள்ளாத முயற்சி நடத்துவாரு. அதனால இப்போ உள்ள கஷ்டங்கள், இப்போ மனிதன் காட்டுகிற கிரியைகள், இப்போ மனிதன் அவன் இப்படி போகிறான், அதனால இன்னும் அவன் அங்க ஆரம்பிக்க வரமாட்டேன், அவன் அப்படி போகிறான், இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இது மனுஷனை பார்த்து போகிற நிலைமை அப்படித்தானே? ஆமா, மனுஷனை பார்த்து போகிற நிலைமை. மனுஷனை பார்த்தல, இயேசுவை பார்த்து நடத்துகிற போதகரை பார்த்தல்ல, இயேசுவை பார்த்து சுவிசேஷத்தை சொன்னவரை பார்த்தல்ல, இயேசுவை பார்த்து சுவிசேஷத்தை சொன்னவரை மறுவாரத்துல மாறி பின்மாற்றத்துக்கு போயிடலாம். சொல்கிறார், புதியோர் பிதியோராயும் பிதியோர் முதியோராயும் மாறுகிற நாள் இது. அதனால இயேசுவை பார்த்தால் கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம கொண்ட ஆதியிலே கொண்ட அந்த நம்பிக்கையில உறுதியாக கொஞ்சம் கூடவும் மாறக்கூடாது, கட்டுகளவும் மாறக்கூடாது, கட்டுகளவும் பின்வாங்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதனால இனி நான் கடன் வாங்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதனால இனி நான் போய் சொல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதனால எனக்கு ஒண்ணு இன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருக்கிற அந்த ஆதியில கொண்ட அன்பு நம்மிடத்துல இருக்குமானால் நம்மிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்மிலே பெரிய காரியங்கள் செய்து நடத்துவார். நம்மை கைவிடாமல் நடத்துக நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில காணப்படுகிறோம்? கர்த்தரிடத்திலே பங்குள்ளவர்களா இருக்கிறோமா? ஆதியிலே கொண்ட அன்பு நம்மிடத்திலே உண்டாகிறதா? ஆதியிலே கொண்ட அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருப்போமானால் இங்க சங்கீதத்துல வாசிக்கிறது போல, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்றுவார். நாம் அவரிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போமானால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொடுக்கிறது வரைக்கும் தீர்மானங்களில் உறுதியாக இருக்க அந்த உதவி நடத்துவார். தீர்மானங்கள் தோற்காத வண்ணம் உதவி செய்யும் யெகோவா நீரே என்று வாசிக்கும் போது கண்டுபிட முடியும். அல்லேலூயா. நம்முடைய தீர்மானங்களை நாம் தோற்று போகாதபடிக்கு நமக்கு உதவி செய்கிறவர் நம்மோடைய குடும்பத்தை நடத்துவார்.
அவர் நமக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கு தருவார். நாம் சிறப்பான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். ஏதோயா பூமியிலே அல்ல, பரலோகத்திலே. பூமியில எல்லாம் நமக்கு உண்டாகும். பூமியில உண்டாகிறதுக்கு மேல நம்முடைய கண்ணு போகக்கூடாது. அதனாலதான் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். யோபுக்கு உள்ளதெல்லாம் அழிந்து போன போதிலும் எனக்குள்ளதெல்லாம் அழிந்து போச்சேன்னு கொஞ்சம் கூட யோபு கவலைப்படவே, கொஞ்சம் கூட யோபு கவலைப்படவே இல்லை. என் பிள்ளைகள் போச்சு, என் சொத்து போச்சு, என் ஆடு மாடுகள் போச்சு, எனக்குள்ளதெல்லாம் அழிஞ்சு போச்சு, அவன் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தரை எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஃப்ரீயா இருந்தார். எப்படிப்பட்ட மனுஷன் நம்மளே நினைச்சலாம். ஏன்னா அவ்வளவு கண்ணெஞ்சனா இருந்தாரு. என்னன்னா அந்த எண்ணம் நமக்கு வருமா? வருகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறவுதான் இல்லையா? அதிக கஷ்டம்தான். அந்த எண்ணம் நமக்கு வருகிறது இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிற்று. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு எண்ணம், நம்ம யோபுவை போன்ற எண்ணம் நமக்கு வரணும். யோபுவை போல உள்ள எண்ணம் நமக்கு வரணும். அப்பதான் எதிர்பார்க்காத முடிவை ஆண்டவர் ரட்டத்தலை அழைத்துக்குவாரு. எனக்கு இதை தாரணம் ஒரு வார்த்தை கூட கேட்கல, எனக்கு பிள்ளைகளை தாரன் கேட்கல, எனக்கு சிறந்தமான சொத்தை தாரன் கேட்கல, ஒன்றும் கேட்கல. சிநேகிதன் தவறு செஞ்சுட்டான். சிநேகிதனுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரை உருக்கத்தோட ஜெபித்தான். ஜெபித்தான். அதை பார்த்த உடனே ஆண்டவர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை அதிகாசமானதா இருந்தது. அதிகாசமானதா இருந்தது. பெரிய நன்மைகளை பெற்றுக் கொண்டான், பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். அது அவர் விரும்பாத நன்மைகளை ஆண்டவர் புலோகத்தில் தந்து நடத்துவார். கர்த்தரிடத்திலே பங்குள்ளவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயாதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய், ஒரு மனதோட ஒற்றுமையோட கர்த்தரை பற்றிக் கொள்வோமானால் அந்த பரலோகத்துல நம்முடைய பங்கு நமக்காய் நிலையான பங்காய் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நிலையான ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. நேர்த்தியான பங்கை ஆண்டவர் தந்து நடத்துவார். நேர்த்தியான சிறந்த ஒரு சுதந்திரம். அதாவது வாசிக்கும்போது கேட்க ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நம்பிக்கை, எதை பற்றியும் கவலைப்படாத அந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கூட தந்து போய் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படி ஒரு நம்பிக்கையோட நான் காணப்படுவோம். கரெக்டா நம்மோட கொடுத்து பலப்படுத்தி நடத்துவார். எங்களை முழுவமான சமுதிரம் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, உம்முடைய பங்கு எங்களுக்கு உண்டான